மச்சக் 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 லொச்சக மச்சக் மச்சக் லொச்சக மச்சக் லொச்சக மச்சக் என்னடா நல்லா இருக்கறோம். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? தலையில கேப் மாட்டி கூட இன்னைக்கு என்ன நாள்னு தெரியல. ரத்தம் செஞ்சுட்டேன் ஒன்னாவதாட்டா ஏண்டா தலையில கேப் மாட்டி கூட இன்னைக்கு என்ன நாள்னு தெரியல உனக்கு? இன்னைக்கு கிறிஸ்மஸ். சோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் தான் வீடியோவே. அப்படின்னா என்ன பண்ண போறா? அது ஒண்ணும் இல்ல, பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி செஞ்சு ஜம்முன்னு சாப்பிட போறோம். அதுக்குன்னு ஒரு 2 பேர் வச்சுக்கிறேன், பாக்குறீங்களா? மாஸ்டர்ஸ் வாங்கடா வாங்கடா மாஸ்டர்ஸ். இவனுதான் இன்னைக்கு சமைக்க போறானுங்க. இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு சமைக்க போறானுங்க. சமைச்சிருவீங்கல்ல? கரெக்டா சமைச்சிருவீங்களா? சொல்லு. இன்னைக்கு ஒரு புடி சொல்லு. இன்னைக்கு ஒரு புடி சொல்லு. அதாவது பாத்தீங்கன்னா அதாவது என்னடா கம்மியா தான் செஞ்சு நம்ம வீட்டு வரைக்கும் தான் செலிப்ரேஷன் பண்ண போறோம். நம்ம இப்பதான் நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா 500 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனல்ல இன்னும் கொஞ்சம் நல்லா மேல வந்ததுன்னா அடுத்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸ் கிராண்டா செலிப்ரேஷன் பண்ண போறோம். என்னன்னா அடுத்த வாட்டிக்குள்ள நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ரீச் ஆகணும்னு நான் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, ஒரே நிமிஷம் மாஸ்டர். அது மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸ் மட்டும் இல்ல, நம்ம சேனல் ரீச் ஆயிடுச்சுன்னா பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் எல்லாமே கிராண்டா செலிப்ரேஷன், தீபாவளி எல்லாமே கிராண்டா செலிப்ரேஷன் பண்ணலாம். சோ இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வீடியோ, ஓகேவா? சொல்லுங்க மாஸ்டர். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோக்குள்ள வரேன். நானு போன ஒரு சேனல் பார்த்துருப்போம், அந்த சேனல் தான் என்ன பார்த்துருப்பீங்க. இந்த சேனல்ல எனக்கு சுத்தமா பார்த்துக்க மாட்டீங்க. இப்போ மட்டும்தான் எங்க அப்பாவோட சேனல் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எல்லாரும் அசோக் கிஷோர் AK57 சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆல் குத்துருங்க. இதுதானே தேவை, இதுதானே மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகும். சரி ஸ்டார்ட் பண்ணிடலாமா? போயிட்டு வெங்காயத்தை கட் பண்ணிடலாம். வாங்க அப்படியே போயினா. சீக்கிரம் கட் பண்ணி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, பசி வேற எடுக்குது. ஃபர்ஸ்ட் வெங்காயத்தை வெட்டணுமா தக்காளி வெட்டணுமா? ஃபர்ஸ்ட் உன்னை வெட்டணும். அது என்னமோ கரெக்ட் தான். உன்னால எதை வெட்ட முடியுமா அதை வெட்டுற ஃபர்ஸ்ட். எனக்கு வேணாப்பா, எனக்கு மைக் இருக்கு. அப்படியே வச்சு இருப்பா. நீ மைக் கிட்ட வச்சு பேசலாம், அப்படியே கேட்கும். மாஸ்டர் அந்த மாஸ்டர் நமஸ்காரம். என்னடா பண்ணினுங்கற? ஆனா உன கோச்சிக்கிறியாடா டேய்? கட் பண்ணு டக்குன்னு. நேத்து சாண்டா கிளாஸ் கிட்ட gift கேட்டாரு, அதனால தான் தரலையா கோசினடா. அதான் தொட்டு மாட்டீங்க. நான் சாண்டா கிளாஸ் gift தரியா? அண்ணா ஹெல்மெட் இருக்குதா? கட்டல இல்ல பாப்பா. ஹெல்மெட் இருக்குது. எதுக்கு? கண்ணுல தண்ணி வருதுண்ணா. நீங்க ஏன் போயா? போயிட்டு கட்டை வெறுகு எல்லாம் வெறுகு குண்டா நல்லா திட்டின வெளியே வைப்போம். ஹெல்மெட் வேணுமா? ஹெல்மெட் வேணுமா? வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட மாட்டான். ஏண்டா மனசாட்சி இருக்கா? ஹெல்மெட் கேக்குறீங்க, உனக்கு மனசாட்சி இருக்கா? எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை அழிஞ்சிருக்கு, எத்தனை பொண்ணுங்க அழுதுருப்பாங்க முன்னால. ஏன் கொஞ்ச நேரம் வெங்காயம் கொஞ்சம் அழ மாட்டியா? அழ வச்சுக்கிற எத்தனை பேர்? அவர் யாரும் ஏமாத்தலாம். அன்னைக்கு காட்டுல கூட்டு போயிட்டுக்கு இது பண்ணீங்களா? அது மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. இது வந்து கிறிஸ்துமஸ் பிரியாணி, சோ டக்கரா இருக்கணும். காட்டுல கூட்டு காட்டு பிரியாணி அதுக்கு நீ கடையில தான் வாங்கிட்டு. இந்த செலிப்ரேஷன் மட்டும் இன்னைக்கு பயங்கரமா கொண்டாடிட்ட. நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வேற லெவல். டேய், உங்களுக்கு எல்லாம் ஒரு சோகமான அதிர்ச்சியான ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புறேன். இதுதான் நம்மளோட சேனலோட கடைசி வீடியோ. இதுக்கப்புறம் நம்ம வீடியோவே போட மாட்டோம். ஏன் இந்த விபரீத முடிவு? இந்த வருஷத்தோட இதாண்டா கடைசி வீடியோ. இதோட வருஷம் முடியுதுடா.
இதோட ஆமா அடுத்த வருஷத்துக்கு தான் நம்ம வீடியோ போட போறோம். இது வந்து 6வது நான் படிக்கும்போது கேட்ட காமெடி இன்னும் உயிரோட இருக்குது. எப்ப வீடியோ நிப்பாட்ட போறோம், எப்ப எங்களை ரிலீவ் பண்ண போறாங்கன்னு 2 பேரும் காத்துன்னு இருக்கிறானுங்க. சரசரமா எந்திரிச்சு போய் வேலையை பார்ப்போம். ஆஹா இந்த வீடியோ கிடையாது, இதோட வீடியோ எங்களை கூப்பிடாம தான் நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ள மனசு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதானே உலக வழக்கம். இவங்க கட் பண்றக்குள்ளேயே நான் உங்ககிட்ட மாட்டலாடா, நீங்க தானே என்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறீங்க. காய்ஸ் கண்ணு காய்ஸ் இருமா காய்ஸ் கண்ணு எரியுது. கன்னியாடி அவர் பாப்பா பண்ணி தள்ளிக்கிறாரு. ஆக்சுவலா வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் இவங்களை கூப்பிட்டான். ஆனா அவனதான் மெயின் அப்பியரன்ஸ மொத்தம் பண்ணிக்கிறான். ஆமா ஆமா இன்னைக்கு இந்த வீடியோல நாம நல்லா தெரியணும்னா அவங்கள விட நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். இல்லன்னு வச்சுக்கோ அவனுக்கு நம்ம சாப்பிட்டு போயிடுவானுங்க. டேய் சீக்கிரமா நீங்க வெங்காயம் கட் பண்ணுங்க, நான் தக்காளி கட் பண்றேன். பின்ன நல்லெண்ணெய் அவர் கூட ஏரியா தான். நல்லெண்ணெய் அதுவுமா அழக்கூடாதுல்ல அண்ணா, அதனால ஓகே சார். நான் அழடா கண்ணு வேர்க்குது, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா டேய்? சொல்ற இதை சொல்லிருந்தேன். என்னடா சொல்லிருந்தேன்? வெங்காயம் இந்த கண்ணுல தான் தண்ணி வரும். ஆமா என்னன்னா மூக்குல சரி தண்ணி வந்துருக்கு. ஸ்பெஷல் கனெக்ஷன். தண்ணி எங்க எங்க வருமோ வெங்காயம் கட் பண்ணும்போது அந்த தண்ணி வரும். எங்க தம்பி ஏதாவது பேசுறாங்க எனக்கு வாயில கவுண்டர் வந்துட்டான். தம்பி வேற ஏதாவது பேசு. எல்லாமே போயிட்டு இருக்கியா நீங்க? வேணா டேய் இவ்வளவு வெங்காயம், இதெல்லாம் வெங்காயம் தானடா, இதெல்லாம் வெங்காயம்டா. அதெல்லாம் நீங்க தான் சாப்பிடுறாங்க. டேய் வாங்கின 5 கிலோ வெங்காயத்துல 1 கிலோ வெங்காயம் இங்க இருக்குடா. அப்ப எப்படி எதுவுமே நான் வேஸ்ட் பண்ணா கட் பண்றது? வேஸ்ட் பண்ணலாம் தான், அதுக்குன்னு இவ்வளவா? அது பிளாக் ஆகுது வந்து ஃபங்கஸ், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. வேக வச்ச கறியே நல்லா ஆயிட்டு ஃபங்கஸ் நல்லா வரதா? வேக வச்சா எல்லாம் சரியா போயிட்டா? இத இன்ஸ்டால ரேசிங் ஒரு டாக்டர் சொன்னாங்க. கருப்பா ரேத்திட்டு நல்லா இருக்கும். இந்த மேஸ் எல்லாம் ஒருத்தன் வருவான், அவனா தமிழ்லயே பேசுவானே. இது தெரியாம தக்காளி சட்னி வச்சு இல்ல இல்ல இந்த வெங்காயம் கருப்பா தான் சாப்பிடக்கூடாது, ஃபங்கஸ். நாங்க கலர் அடிச்சுட்டு சாப்பிடலாம். சார் என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான், அதுக்கெல்லாம் வந்து நீ இவனை போட்டு அடிப்பியா? சார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். அப்படியே பிரியாணில வெங்காயத்தை போட்டுக்கிறீங்க அந்த கடன் தெரியுமா? சாப்பிடுறது இதெல்லாம் நல்லா சொல்லு. இதெல்லாம் நல்லா நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. அப்ப பிரியாணில எதுக்கு கறிய போட்டுட்டு அரிசிய போடுறாங்க தெரியுமா? அதுவும் சாப்பிடறதுக்கு தான். எங்க நம்ம திரும்பி மாட்டோம் அவரே இந்த அவமானம் உனக்கு தேவையா? சரி இதெல்லாத்த விட கடைசியில நெய் எதுக்கு ஊத்துறாங்க தெரியுமா? அதுவும் சாப்பிடறதுக்கு தான். இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி ஆயிடுவேன். பச்சை மிளகா அதெல்லாம் பக்கத்துல அதெல்லாம் எடுத்து இதெல்லாம் எடுத்து இதுடா இது வேஸ்ட் தூக்கி அதை போட்டுரு. இந்த தட்டுல நமக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கொத்தமல்லி இதுல போட்டுரு. கொத்தமல்லி கட் பண்ண அதை கட் பண்ணணும், எல்லாமே கட் பண்ணணும். பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணலாமா? அப்படியே போடலாம். ரெண்டா தான் கட் பண்ணணும். இதெல்லாம் கட் பண்ணியாச்சு. வில்லேஜ் குக்கிங்ல பேசுவாங்க. இஞ்சி பூச்சி இது என்ன பேரு? கொத்தமல்லி. கொத்தமல்லி இல்லவாங்க. இந்த நசா தட்டத்துக்கு அது மேல என்ன பண்றது தெரியுமா? இதெல்லாம் தூக்கி அதில் போடு. இதை யார் வெட்ட போறாங்க? ஒரு கூட நான் ஆட்டுறேன். பச்சை மிளகாய் என்னைக்கு ஐடியா இருக்கா? அவன் பாதி ரொம்ப டக்குன்னு வீடு கொஞ்சம் டவுன் ஆகிது. ஏதாவது பேசுங்க எப்ப நான் மேல அனுப்பிச்சிட்டான். அததான் நானும் சொல்ல வரேன். சரி எல்லாம் ஓகே. ஒரு இடத்துல பார்த்தா எதை எப்ப போடணும்னு ஐடியா இருக்குல்ல? யார பார்த்து இல்லடா காட்டுல சும்மா சம்பவமானதா காரமான பிரியாணி பண்ணிட்டோம். இந்த வாட்டி அப்படி இருக்க கூடாது. சோ ஒரு ஆர்டரா ஃபர்ஸ்ட் எதை போடலாம்? ஃபர்ஸ்ட் தக்காளி போடலாமா? நான் இல்லாத வீடியோ காரணம் ஃபர்ஸ்ட் தக்காளி போடலாம். ஏன்னா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கலாம். அப்ப மஞ்சள் தூள் இல்லையா? மஞ்சள் தூள் இல்ல, மஞ்சள் தூள் இருக்குதாட்ட வரும்.
அங்க கொத்தமல்லி தூக்கி உள்ள போட்டு. சரி, ஒரு வழியா முடிச்சிருச்சு. அடுத்தது பத்த வச்சிடலாமா? வேற அடுப்பதான் பத்த வச்சிடலாமா? பத்த வச்சிடலாமா? என்ன அங்க எது நீட்டா இருக்குதாக்கா? மைக்கா அதெல்லாம் வராதட்டா. ஏன் வரணும்? சரி, ஒரு வழியா தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததா பிரியாணி அடுப்பை பத்த வைக்க வேண்டியதுதான். சரி வாங்க போலாம். A few moments later. ஒருத்தன் முன்னேற வரைக்கும் அவனை கண்டுக்க மாட்டான். முன்னேற்றானா ஐயோ முன்னேற்றேன்னு அவனை பிடிச்சி நோண்டின்னு கிடப்பான். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுன்னு சொல்ல வரல. இந்த ரோடு காலியாவே தான் இருக்கும், வண்டிங்களே வராது. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கணும் வந்து இறங்கினா இப்படி ஒரு வீடியோ, இப்படி ஒரு வண்டி, இப்படி ஒரு வண்டி, இப்படி ஒரு வண்டி, என்னமோ நம்மளே டைரக்ஷன் டீம்ல ஆளுங்களை கொடுத்து இப்படி போய்க்கின்னு வந்து நிறான்ற மாதிரி வந்துன்னு போய் கிடக்குறான். இந்த வந்துட்டான்ல ஒசாமா பின் லாடன். இந்த மாதிரி காமெடி பண்ணு, ஆனா கோபம் வர மாதிரி மட்டும் தயவு செஞ்சு காமெடி பண்ணாத. இந்த வந்துட்டான் ஒசாமா பின் லாடன். இந்த வந்துட்டான் ஒசாமா பின் லாடன். ராசகாமணி எல்லாமே சொல்லிட்டு அவன் புரிய வச்சதுக்கு நம்மளுக்கு ஆமா, அப்படியெல்லாம் போட பார்த்து 20 நிமிஷம். நீ என்னடா இப்ப இதே மாதிரி காமெடி பண்ணியிருந்தான்னு மட்டும் கறி வேற கம்மியா கிடக்குது. கேப்பதான் கைட்டுக்கலாம். டேய், முடி கொட்ட பார்த்து கேப்ப போடுறா. கம்பெனி ஆயிடுது. இந்த முடியெல்லாம் ஒண்ணும் இல்லாட்டோ நம்ம பார்த்து பாகவதர் மாதிரி இல்ல, சும்மா ஜம்முன்னு ஆரிஸ் ஜெயராஜ் மாதிரி இல்ல. புகை ஹெவியா அடிக்குது. எண்ணெய் ஊத்தலாமா? ஊத்து காஞ்சிச்சா? கையால எத்தனாங்க ஒரு வாட்டி இப்படி கூட மைக்க மலையாத்தி மலையா ஒன்னது. ஆக்சுவலா வந்து நம்ம வீட்டுல நிறைய தடவை பிரியாணி பண்ணிக்கிறோம். ஆமா, நீ எல்லாம் வீடியோல வேணாம், வெளியே போயிடு. உங்களெல்லாம் வந்து சேனல் வேற லெவல் வந்து வரைக்கும் நான் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்றேன். இன்னைக்கு நம்மளே பிரியாணி பண்றோம், களி கிண்டுறோம், கறி கஞ்சி குடிக்கிறோம். முதல்ல வந்து பிரியாணின்னு சொல்லாதீங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம் பிரியாணியா. கரெக்ட் தான். போத்துட்டாமா? என்னன்னு கத்துங்கப்பா. மூடி போட்டு எங்கன்னா ஓரமா தூக்கி போட்டு. சஞ்சய், எங்கடா? பொதுவா குழம்பு செய்யும் போது குழம்பு நல்லா இருந்தா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களா? எண்ணெய் சூடாயிச்சா டேஸ்ட் பண்ணி பாரு. இல்லடா, எண்ணெய் கொதிக்கு சூடாச்சா இல்லன்னு கை வச்சு பாரு. கை காமி பின்ன நக்கி பாக்கலாம். சரி, பட்டை போடு. இந்த பட்டை இல்லடா, அந்த பட்டை. எது பாடு, எத்தனை போடு. நம்பர் 1 எத்தனை போடு, பட்டை போடு. முதல்ல எது பண்ணலாம்? அதாம்மா ஒண்ணு போடு. எத்தனாமா அதை வாங்கிடே. அந்த பட்டை தெரிஞ்சு வர மாட்டேன். பட்டை 50 கிராம். எது பண்ணா? எல்லாமே போடுறா. பட்டை 50 கிராம், ஏலக்காய் எல்லாமே போறேன்னா பேப்பர் ஆட்டு கூட போட்டு போற. அப்படியே போடு. நீங்க போடல, நீங்க 2 நிமிஷம் சொல்லணும்னா அதான் பண்ணு. எண்ணெய் அவ்வளவு இருக்குதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாக்க போறேன். அந்த எண்ணெய் என்ன கதியாவ வாசனை. இப்பவே வாசனை கமகமக்குது. நீ உன்னை பின்னாடி போயிடு. பொய் பாப்பா கொஞ்சம் தொடி தண்ணி பட்ட போது. ஆமா, நான் இதுல கலக்குறேன். சரி, குத்துருமா அத. நீ நாங்க பேசும்பா, நாங்க மட்டும் பேசுந்தா. நாங்க கொஞ்ச நேரம் மேட்சிக் பண்றோம். அதை குத்துரு. வெங்காய தக்காளி போட்டு அதிக போட்டுறோம். நீ பண்ணிக்கலாம். ஏத்தமா அது குண்டா மேல தூக்கி நிக்குதுமா. இன்னொரு 1/2 லிட்டர் ஊத்தணும். போடுமா. சோம்பு 50 கிராம் போடா. போமா நீ போமா, போயிடுங்க. கேமரா உள்ள இருக்காதீங்கம்மா. அந்த மாதிரி கையில போடக்கூடாதுண்ணா. இதை கட் பண்ணிடுறான்ட்டான். அடுத்து என்ன பண்ணோம்? வெங்காயம் எடுங்கடா. டேய், வெங்காயம் தர்றா. வந்துட்டானுங்க செஃப் மாதிரி. ஆமா, செஃப்னு ஒரு 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ண எதிர அவனுங்க. நீ இல்ல, பசங்க. தள்ளடா.
டேய் இருடா. வெங்காயம். எடு தள்ளிப்பா நல்ல பக்கம் பார்த்துது. மெல்ல மெல்ல. அவனை பின்னாடி போயிடு. கொஞ்ச நேரம் காமிச்சா போதும். ஆமா நீ தள்ளிப்போமா. கூப்பிடும் போது வாமா. நல்லா பிஸியா கலக்கு. சாமி பொறுமை. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்காம விட மாட்டேன்டா நானு. கலக்கல அந்த வெங்காயத்தை போற போக்குல ஒரு காட்டு கன்சிஸ்டன்சினா எப்படி ப்ரௌனாவா ஒயிட்டாவா? கோல்டன் ப்ரௌன் வந்தா போதும். சரியா? ஆமா. எங்க கேட்டரிங் பச்சை சொக்கால சுத்திக்கிறீங்களா? அதாவது நான் 10th முடிச்ச உடனே இது கட்டு அவரை கலா சொல்லலாம். இல்லடா, அதுக்கு நான் ரீகவுண்டர் கொடுக்கறேன்டா. அதாவது நான் 10th முடிச்ச உடனே கேட்டரிங் படிக்கலாம்னா வீட்டுல கேட்டேன். அவங்க மூடிக்கு போய் +1 +2 பண்றான்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாங்க. ஆனாலும் நான் விடலையே. அப்ப நீ பச்சியா? நான் படிக்கலையே. இது அந்த காவல் மாதிரி. நானும் நல்லா படிச்சு எங்க அப்பா மாதிரி டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். உங்க அப்பா டாக்டரா? இல்ல, அவரும் ஆசைப்பட்டார். யார்தோ டேய் சும்மா நின்று சைல நிக்கிறது கிடையாதுங்க. வந்து கலக்கிறத நான் கலக்கிறேன். நெருப்ப கரெக்டா இருக்குதான்னு பாரு. அடுப்பு கரெக்டா 10 தான் பாருமா. 10 கரெக்டா 10. வெங்காயம். அடுத்தது யாரோ ஒருத்தன் போடுவானே. எப்படியா இப்படியா நான் பாம்பறேன். அப்படிதான் போடணும். அதான் சால்ட் பியா பெப்பர் பியா. பாத்து போடு. பாத்த மூஞ்சி செதற மாதிரி போடாது. இப்படியா தள்ளி நில்லு. மிஞ்சது இதெல்லாம் கட் பண்றோம். இன்னைக்கு செம்மையா செஞ்சு சாப்பிடுறோம். காமி கூடு. A few moments later. டேய் ஃபர்ஸ்ட் ஒருத்தனை கூட்டிட்டு வந்தீங்க 2 பேரு. அவங்கதான் மாஸ்டர். அடுத்தது நம்மளே செஞ்சுக்கலான்னு நம்மளே மாஸ்டர் ஆக்குனீங்க. இப்ப அடுத்தபடியா மாஸ்டர். எத்தனை மாஸ்டர்? பெரிய மாஸ்டர். சின்ன மாஸ்டரு எங்களுக்கு மேல ஒரு மாஸ்டர் இருக்காரு, பெரிய மாஸ்டர். அவருதான் இவரு. இத பாக்குறதுக்கு எல்லாருக்கும் டைம் இருக்காது. அதனால இவருதான் எங்க மாஸ்டர். நாங்க 3 பேர் தான் மாஸ்டர். என்ன பேட்டதுவா உள்ள அவரு மாஸ்டர், நீங்க 2 பேரும் அசிஸ்டன்ட் மாஸ்டர். அவருக்கு அசிஸ்டன்டா? எனக்கு மைக் இருக்கு. ஓகே. இதுக்கு டாடி இருக்கு. பச்சை மிளகாய் இது புடி பேசி என்ன பண்ணோம்? எவ்வளவு பாதியா ஃபுல்லா இருடா இருப்பா. புதினா இது கம்ப்ளீட்டா ஆட்டோ காத்துல இது எனக்கு பாதி புறா நான் போறேன். கல்யாணத்துக்கு என்னடா சொல்லுவாங்க? அச்சந்ததா போட்டா தள்ளி போடுங்கடா. தள்ளிப்பாங்கடா நெருப்புடா. லாஸ்ட்ல கொஞ்சம் போடுவீங்களா? அனல்றா இந்த பக்கம். தள்ளிப்பாங்கடா.
கொத்தமல்லி. கொத்தமல்லி. ம். 1 hour later. அதுக்குதான் செய்யறவங்க தான் செய்யணும். நம்மளுக்கு செய்ய தெரியல, என்னவோ பண்ணோம், அடி பிடிச்சிச்சு. உடனே மாஸ்டரை வர வச்சு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மாஸ்டரை இம்போர்ட் பண்ணி இப்ப மாஸ்டர் செஞ்சுக்கிறாப்புல. அவர் சொன்னாரு தயிர் ஊத்தினா அடி பிடிக்கிறது ஒன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். உடனே தயிர், இது வரைக்கும் தயிரே வாங்கல, அந்த அளவுக்கு நாங்க செலிப்ரேஷன் பண்றோம். அவ்வளவுதான். எல்லாம் waste. One hour later. மக்களே பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் பிரியாணி. பாத்தீங்கன்னா நல்ல செம்மையா இருக்குது பிரியாணி. அண்டு ஃபிஷ்ஷு, எக்கு, தயிர் பச்சடி, வேறடா பட்டை இலை, கிராம்பு, அனாச்சி பூ, அப்புறம் இந்த தண்ணி எல்லாமே செம்மையா இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் பிரியாணி. சாப்பிடுங்கடா. ஆல்ரெடி சாப்பிட்டீங்க. சொன்னதுல என்னடா இவனுங்களே செஞ்சு இவனுங்களே சாப்பிட்றானுங்க, இதெல்லாம் ஒரு கிறிஸ்மஸ் பிரியாணியான்னு உங்களுக்கு டவுட் வரும். நம்ம சேனல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரீச் ஆயின்னு இருக்குது. அடுத்த வருஷம் இதை விட நல்ல பயங்கரமா செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட நம்ம சாப்பாடு செஞ்சு போடலாம் ஒரு ஐடியா. அதுக்கு நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் ஆகணும். ஸோ நீங்க நல்லா நம்ம சேனலை பார்த்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்களான்னு நல்லா இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ்.